இதுல வந்து அந்த இதுவெல்லாம் இருக்கு, குக்கீஸோட அந்த குட்டி குட்டி கிரன்ச்சஸ் மாதிரி இருக்கு. இதுல காஃபி எக்கச்சக்கமா இதுல நிறைய ஃபிளேவர் ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ ஆர்கானிக். இது வந்து ஹைட்ரோலைஸ்ட். இது ஆக்சுவலா ஸ்மெல்லே ஒரு பிரீமியமான ஸ்மெல் இருக்குது, டேஸ்ட்டும் பயங்கரமா இருக்குது. அந்த மெடிசின்லாம் நிறுத்தும் போது போஸ்ட் சைக்கிள் தெரப்பி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டைம்ல அந்த நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம எடுக்கும்போது கிளீனா தெரியுதுல்ல. இந்தியனுக்கும் யூஎஸ் நமக்கு பிராண்டட் சப்ளிமெண்ட்டுக்கும் கிரியேட்டின் வச்சுக்கிறியா இல்லையா? கிரியேட்டின் யூஸ் பண்ணி அமேசான்ல வாங்கினது. இது வந்து நமக்கு மசில் பில்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இந்த KSM 66ன்னு ஒரு டைப் இதுல தான் இந்த இது. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாவே ஹெல்த் ஃபார்ம் சப்ளிமெண்ட் பத்தி தான். ஃபர்ஸ்ட் டைம் மேங்கோ ஃபிளேவர் பாத்தீங்கன்னா ரா சீபமோட சப்ளிமெண்ட். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு இது கூட வந்து இந்த ரா பம்ப்னு சொல்லி ஒன்னு எடுப்பேன். இது வந்து ஸ்ட்ராபெரி கேரமல் சர்விங். ஆக்சுவலா இதை 30 கிட்ட எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி. 30 மேல எடுத்தா இதுல நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட். ஃபிஷ் ஆயில் ரேட்டு எவ்வளோ சொன்னா? இதுவும் வந்து 400 ரேஞ்சில் தான் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து ஒரு 800 தான் வந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, பரவாயில்ல, கம்மி தான் பண்ணலாம். ஆமா, ஒரிஜினலாக இருந்ததுன்னா நல்லா வேலை பக்காவான அவங்க சொல்கிற சப்ளிமெண்ட்டாக இருந்தால் ரேட்டுக்கு ஒர்த்து. நான் எடுத்ததில்லை, எனக்கு தெரியல அதை பற்றி. இவர் எடுக்கிறாரு ரெகுலராக, ஹெல்த் ஃபார்ம் மட்டும் தான் எடுக்கிறாரு. ஏன்னா அவங்க ட்ரெயினர் வந்து சஜஸ்ட் பண்ணாரு கரெக்டாக, அந்த ஜிம் ஓனர். ஆமாம், எப்போ நம்ம வந்து டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக மசில்ஸ் இருக்கும். இல்லைனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி 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 மசில் என்னாகும், ஃபெட்டிக்காகவும் டயர்டாகவும் அப்படியே இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும். பட் அதை நம்ம வந்து இந்த மெட் இந்த மாதிரி இதுவெல்லாம் போகாமல் நேச்சுரல் வழியாகவே எடுக்கலாம். நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் மாட்டேன்னா இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதாலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் கம்மியாக இருக்குது. நம்ம ரன்னிங் பண்ணுறோம் இல்லை கார்டியோ நல்லா பண்ணுறோம், ஒர்க் அவுட் நல்லா பண்ணுறோம்னா நேச்சுரலாகவே டெஸ்ட் பூஸ்ட் ஆகிடும். டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி. நீங்கள் வந்து வயசாகி போச்சு, ரொம்ப ஏஜ் ஆகிட்டீங்கன்னா அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். 30 வயசு கம்மியாகிறவங்க அதை எடுக்கிறது காசு வேஸ்ட். ஏன்னா நேச்சுரலாக வந்து உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் வந்து மேக்ஸிமம் லெவலில் தான் இருக்கும். இந்த ஸ்டெராய்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அந்த மெடிசின்லாம் நிறுத்தும் போது அந்த போஸ்ட் சைக்கிள் தெரப்பி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டைமில் அந்த நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து எடுக்கலாம். அப்போ வந்து ஏன்னா இப்போ நேச்சுரலாக அவங்க டெஸ்டோஸ்டெரானை வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வருவாங்க. ஜென்ரலாக டெஸ்டோஸ்டெரான் லெவல் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் மசில் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான். இப்போ இவ்வளோ சப்ளிமெண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், ஆனாலும் நம்ம ஒர்க் அவுட் போட்டாலும் ப்ராப்பரான டயட் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட பாடியில் சேஞ்சஸ் தெரியும். வெயிட் லாஸ் பண்ணும்போது அதே தான். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் லாஸில் நல்ல சேஞ்ச் தெரியும். உடனே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுதான் ரீசன். சரி, அடுத்து என்ன வச்சுக்கிறா? ஸோ அடுத்து இதில் வந்து நமக்கு தனித்தனியாக தான் வந்து இது இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் விட்டமின் D இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நம்ம வந்து இதில் நைட் ஷிஃப்ட்ல தான் போகிறோம். விட்டமின் D3. ஆமாம், விட்டமின் D3 ப்ளஸ் வந்து K2 ப்ளஸ் B12ன்னு சொல்லியிருக்கோம். எதுக்காக இது வந்து நம்ம அந்த விட்டமின் டியோட டெஃபிஷியன்சி நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணாலே பேசிக்காவே விட்டமின் D டெஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஷிஃப்ட்டுக்கு கிளம்புவோம். போய் நைட்லாம் இருந்துட்டு வந்து நம்ம படுத்து தூங்கிடுவோம். நம்ம மேலே போகவே மாட்டோம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி இப்போ நான் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை நான் தேடி வாங்குறேன். இது ஓரளவுக்கு இது அமேசானில் வாங்கினது. இது கார்மைட் ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இது. ஸோ இது வந்து விட்டமின் D3 K2 B12. ஆமாம், இது ஹெல்த் ஃபார்ம் கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டேப்லெட் வைஸாக இந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வயிறு வலிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸ்டொமக் அப்செட் இருக்கும். இந்த சம்டைம்ஸ் நிறைய டேப்லெட் எடுக்கிறவங்களுக்குலாம் நார்மலாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து நிறைய டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கே வந்து கிட்னிலாம் போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ளஸ் நிறைய நம்ம நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது டேப்லெட்ஸும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நம்ம எடுக்க வேணான்றதுக்காக தான் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் தேடி போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து ஜெல்லி ஃபார்மேட்டில் இருக்கும். இது வாயில போட்டு அப்படியே கம்மிஸ் மாதிரி சூ பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து ஆமாம் சுவிங்க மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் இது. ஆனால் வயிற்று தானே போகுது. ஆமாம், ஆனால் வந்து உனக்கு அந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டொமக் பெயின் இந்த இதுவெல்லாம் வருவாங்களா, அந்த மாதிரிலாம் இது வராது. நார்மலாக நம்ம சூ பண்ணி சாப்பிடலாம். இப்போ நிறைய டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு இப்போ சப்ளிமெண்ட்லேயே ஒரு 4 டேப்லெட் தொடர்ந்து எடுக்கிறோம்னா ஸ்டொமக் பெயின்லாம் வர ஸ்டார்ட் ஆகும், உடம்பு ஹீட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சும்மா அப்படியே நம்ம ஒரு டேக் ஒரு சாக்லேட் மாதிரி எடுத்துன்னு போய் பயோட்டினே வந்து இப்போ ஹேர் ஃபாலுக்கு பயோட்டின் டேப்லெட்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுவும் இந்த மாதிரி சூவபுல் எல்லாம் இருக்குது. சில பேர் எடுக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி இதுலேயே வந்து இந்த ப்ரோ ஆர்கானிக்னு சொல்லி இதுவும் ஒரு இந்தியன் சப்ளிமெண்ட் தான்.
ஸோ இது வந்து அந்த ப்ரோ ஆர்கானிக்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ ஆர்கானிக் சப்ளிமெண்ட். இது வந்து மல்டி விட்டமின். ஸோ இந்த மல்டி விட்டமின் வந்து இதோட மல்டி விட்டமின் வந்து ஒரு ஆனால் இந்த கம்மிஸ்ன்னு போகும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இது வந்து ஒரு 600 கிட்ட வந்துச்சு. ஸோ இதுவும் அதே தான், இது 30 சேவிங்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், அந்த கம்மி சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இந்த ஃபெட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கச்சி சாப்பிடுறது தண்ணி அப்படியே தண்ணி குடிக்கிற இதோட இதை ட்ரை பண்ணி பாரு. முட்டாய் சாப்பிடுற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு டெடி பியர் ஃப்ளேவரில் ஒரு கம்மி மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் எடுக்கணும்லாம் கிடையாது. ஜென்ரலாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கவங்க எல்லாரும் எடுக்கலாம். விட்டமின் D3 எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கணும். அது ஆனால் நம்ம செக் பண்ணிக்கிறது எடுக்கிறது நல்லது. ரொம்ப எடுக்க தேவையில்ல, கொஞ்ச நாளைக்கு எடுத்து பிரேக் பண்ணி எடுக்கணும். அதுதான் நம்ம பிளட் ரிப்போர்ட் எடுத்து எவ்வளோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. ஆமாம், அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அந்த இது மேங்கோ சாக்லேட் இருக்குமே, நல்லா இருக்கு. ஸோ இது வந்து இந்த HK ஹெல்த் கார்ட்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு சப்ளிமெண்ட் வெப்சைட், இது HK வைட்டல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று. ஸோ இதுல இருந்து ஆர்டர் பண்ணது. இது வந்து மெயினாக அந்த ZMN சொல்லுவாங்கல்ல, கால்சியம், மெக்னீசியம், ஆமாம், ஜிங்க்கு, அது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு டேப்லெட். இது வந்து நமக்கு மசில் பில்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், பிளஸ் வந்து போன் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும் கால்சியம் இருக்கறனால. தூக்கம் வரும், நல்ல ரிக்வயரி ஆகும், மசில் ரிக்வயரி ஆகும். ஆமா, நம்ம நைட்ல எடுக்கும்போது நம்ம நைட்ல எடுத்துட்டு நம்ம போனோம்னா ஒரு டயர்ட்லெஸ்ஸே இல்லாம ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கும், ஒரு 8 hours. நார்மலா ஸ்லீப்புக்கே இப்போ தனியா சப்ளிமெண்ட் யூஸ் பண்றாங்க. நான் வந்து மசில் பிளேஸ்ல ஜிஎம்ஏ மல்டிவிட்டமின் எடுத்தேன். எனக்கு அது ரெண்டுமே அந்த மல்டிவிட்டமின் வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஜிஎம்ஏ வேலை செய்யுது, தூக்கம் வரல, ஒன்றும் வரல. நீயா மசில் பிளேஸ் எடுக்க மாட்டேன், அதுதான் ஃபேமஸா இருக்குல்ல. இல்ல, மசில் பிளேஸ்ல நிறைய வந்து ஜென்யூன் இல்லைன்ற மாதிரி, நிறைய எது ஜென்யூன் எது ஃபேக்ன்ற மாதிரி இப்போ நிறைய கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, அதனால தான் மசில் பிளேஸ் சப்ளிமெண்ட்ஸுக்கு போறதே கிடையாது. உங்க ட்ரெயினர் வந்து அந்த ஜிம் ஓனரா, அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது ஹெல்த் ஃபார்ம் தான். ஹெல்த் ஃபார்ம் நல்லா இருக்குன்றாரா? இது என்னது? ஸோ இது வந்து அந்த அஸ்வகந்தா இது. ஸோ இது வந்து இந்த இது வந்து ஆக்சுவலாக ஒரு இந்த அஸ்வகந்தாலே நிறைய டைப் இருக்கு. ஸோ இது வந்து இந்த KSM 66ன்னு ஒரு டைப் இருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் அஸ்வகந்தா வந்து இதுவும் வந்து நமக்கு மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து ரியல் டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா க்ளீன் சேஞ்ச் தெரியும். இது நீ ஒரு ரூட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து ஒரு 500 mg அஸ்வகந்தா வரும் அதில். இதெல்லாம் தான் இது மொத்தமாக தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ், தாண்டி யூஸ் பண்ணுறது கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், இந்த D3, இந்த அஸ்வகந்தா ப்ளஸ் வந்து இந்த ஜிங்க் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த டெஸ்டோஸ்டெரோனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ ஹெல்த்தியாக கொஞ்சம் இருக்கும். எல்லாமே நேச்சுரலாக என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது கிரியேட்டின் வச்சுக்கிறியா? இல்லையா, கிரியேட்டின் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிரியேட்டின் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபேட் லாஸ்க்கு கொஞ்சம் எப்போ வெயிட் ரிடக்ஷன் ஆகுது, எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றதுக்காகவே ஃபேட் லாஸ்க்கு கிரியேட்டின் அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது லீவ் 52. நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் லிவருக்கு அசிஸ்டன்ட் பயோட்டின்ல எடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் இப்போ நம்ம அந்த கார்போ மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இந்த கார்மைட் ஃபோர்ட்ன்ற பிராண்டு, இதில் தான் இந்த கம்மிஸ். நானும் இதை எடுப்பேன். ஆனால் இது எதுக்குன்னா ஹேர் ஃபாலுக்கு தான். ஏன்னா முடி பையனாக குடிச்சது கேப் போட்டு சுத்த வேண்டியதாக இருக்குது. ஹேர் ஃபாலுக்கு உனக்கு பயோட்டின் எடுத்தால் நல்லா யூஸ் ஆகுது. உனக்கு ஹேர் ஃபால் இல்லை, அதனால நீ எடுக்கல. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த அஸ்வகந்தாவும். ஸோ அஸ்வகந்தாலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு நேச்சுரலான ரூட் பவுடரோட எக்ஸ்ட்ராக்ட் சப்ளிமெண்ட் தான். இது யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக்ல கிளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு யூஸ் பண்ணி பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல டிஃப்ரென்ஸ்னா த்ரூ அவுட் த டே நம்ம கொஞ்சம் கிளியராகவே இருக்கும், கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி இப்போ நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நைட் ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, நைட் ஷிஃப்ட்டில் போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக இருக்கும், தூக்கமாக வரும். இது எல்லாமே வந்து ரீப்ளேஸ் ஆகும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம். நம்ம டெய்லி கரெக்டாக வந்து நம்ம தூங்கி நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு தூங்கி எழுந்து ஒரு கரெக்டாக நம்ம 2 மணிக்கு எழுந்துப்போம். 2 மணியில் எழுந்து 3 மணிக்கு ஜிம் மீட் பண்ணால் 3 மணிலேருந்து 5 மணி வரையும் ஒர்க் அவுட் தான். 2 hour. ஆமாம், 2 hour. ஏன் நான் பண்ணுவேன்னா ஒரு 1 hour 15 minutes ரேஞ்ச்லேயே முடிச்சிருவேன். முடிச்சிட்ட அப்புறம் கண்டிப்பாக ஒரு 45 minutes வந்து கார்டியோ பண்ணிடுவேன். ஏதாவது சைக்கிளிங் இல்லை, ஏதாவது த்ரெட்மில் இல்லை, ஏதாவது ஒன்றத்தை பண்ணுறோம்.
அதுவும் கார்டியோல வந்து நான் மோஸ்ட்லி வாக்கிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்போ எடுப்பேன் புரோட்டீன்? புரோட்டீன் வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து இந்த ஜிம்மு முடிச்சுட்டு அங்கேயே ஜிம்ல ஒரு ஸ்கூப் எடுத்துருவேன். ஸோ சின்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம எடுக்கிறதுனால ஒரு நல்லா இருக்கும். ப்ரீ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போவியா? தூங்கி எழுந்தப்புறம் நம்ம ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் எக்கு கொஞ்சம் நட்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு தான் ஜிம்மு போவோம். டயட். ஆமா, ஏன்னா எம்டி ஸ்டமக்ல எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கக்கூடாது. நேச்சுரல் சப்ளிமெண்ட் இல்லைன்னா நார்மலா எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால வந்து நார்மலாக கொஞ்சம் டயட் ஃபுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு போவேன். அங்கே போய் தான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுப்பேன். ஓகே, ப்ரீ ஒர்க் அவுட் அதான் சாப்பாடு எக் ஒயிட் அந்த மாதிரி எக் ஒயிட்டு நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் டீ இல்லை பிளாக் காஃபி எதனா தூங்கி எழுந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்தே கிளம்பணும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட் குடிப்பேன். அதாவது 2 o'clockலேருந்து 3 o'clock வரையும் ஜிம்மு கிளம்பி ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மீல் தான் போவோம். மீல் 1 வந்து முடிச்சிட்ட அப்புறம் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சிக்கன்லாம் சாப்பிட்டுருப்பியா? அது பாயிலாம். ஆமா, அதெல்லாம் வந்து நம்ம இடம்லாம் போட்டு எடுத்துருவோம்ல, அவ்வளோ கிராம்ஸ்லாம். ஆமா, இப்போ அதெல்லாம் பண்றது இல்ல. இப்போயும் அதை பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு பேருக்கு ப்ரிஃபரபிள். எனக்கு என்ன பொறுத்தவரையும் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம ப்ரோட்டீனோட கண்டென்ட் இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறோம், இவ்வளோ சிக்கன் எடுக்கிறோம், இவ்வளோ ஃபைபர் எடுக்கிறோம், இவ்வளோ கார்ப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்தா எனக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு சில பேர் அதை மெஷர் பண்ணவே மாட்டாங்க. நீ ஏன் மெஷர் பண்ண மாட்டேன்? அதனால வெயிட் மிஷின் ஒன்று கிச்சன்ல வச்சு அதை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் வச்சிருந்தேன். எப்படி தெரியுமா? இப்போ மீன் வாங்கிட்டு வருவேன். வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு, ஏன்னா நமக்கு டெய்லியும் போய் மீன் வாங்க முடியாதுல்ல. மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அது அரை கிலோவா எடை போட்டு கவர்ல போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு தான் வெயிட் மிஷின் வச்சிருந்தேன். ஆனா ஒரு மீலும் வந்து இவ்வளவு புரோட்டீன் இவ்வளவு இது அந்த மாதிரிலாம் நான் எடை அப்படி இல்ல. இப்போ எப்படின்னா, இப்போ 2 மீலை ஸ்பிளிட் அப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங் ஆஃப் த டேல ஒரு மீல் போயிடும். 2வது மீல்ல சிக்கன் எடுக்கல. அந்த சிக்கனுக்கு வந்து நம்ம 200 கிராம் எடுக்கிறோமான்னு தெரியறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ 3rd மீலுக்கு வந்து ஏதாவது ஒரு வே கூட சேர்ந்து நார்மலா ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்ல இருக்க ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு டே சரி 1 மந்த்ல காமிக்கிறோம். ஆமா, ரெடி பண்ணிடுவோம். சரியா? பாப்போம், டெய்லி வந்துரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இவருக்கு வந்து ரூல் 1 ப்ரோட்டீன் கொடுப்போம். நீ இது இம்போர்ட்டட் என்ன ப்ரோட்டீன் எடுத்துக்கிற? இம்போர்ட்டட் வந்து ஸ்டார்டிங்ல இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year முன்னாடி ஒரு தடவை ரெடி பண்ணேன். அப்போ ரெடி பண்ணும்போது நான் வந்து இதுவும் எடுப்பேன். என்னது? அந்த டைமில் கரெக்டாக ரெடி பண்ணும்போது மசில் டெக் தான் எடுத்தேன் நான். நைட்ரோடெக்கா? நைட்ரோடெக் இல்லை, நார்மல் வே எடுத்தேன். மசில் டெக்கில் ஒரு நார்மல் வே இருக்கும். நைட்ரோடெக்லாம் இல்லை. நைட்ரோடெக் தான் கரெக்ட். அந்த எல்காட்டினோட வரது வேற இல்லை. அது நைட்ரோடெக்ல 3 வரும். நைட்ரோடெக் ரிப்டு வரும். ரிப்டு இல்ல, நார்மல் வரும். கோல்டு எடுத்தேன். நார்மல் வந்து கிரியேட்டினோட வரும். கோல்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து ஒரு 3-4 months இருக்கும். அந்த டைம்ல கோல்டு எடுத்தேன். இது வந்து ஹைட்ரோலைஸ்டு. இதுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ரோட்டீன் எடுத்தோம். ரா ப்ரோட்டீன் ஒன்று எடுத்தோம். அது வந்து கேரமல் ஃப்ளேவர், இன்னொன்று மேங்கோ ஃப்ளேவர். ரெண்டுமே ஹெல்த் கார்டோட ஹெல்த் ஃபார்ம். அது ரெண்டுமே வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு கான்சென்ட்ரேட்டு மிக்ஸ் போட்டு இருந்தது. இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து ரூல் 1 ஐசோலேட்டு ப்ளஸ் ஹைட்ரோலைஸ்ட். அப்போ இது வந்து ஐசோலேட் தான். ஹைட்ரோலைஸ்டும் இருக்குது இல்லை. நீ வந்து அது ஐசோலேட்டு கான்சென்ட்ரேட் மிக்ஸ். இது வந்து ஹைட்ரோலைஸ்ட் அண்ட் ஐசோலேட் மிக்ஸ். ஆனா அந்த ஐஎஸ்ஓ டைமண்டைஸ் இருக்குல்ல, டைமண்டைஸ் வந்து வெறும் ஹைட்ரோலைஸ்ட். நம்ம ஊர்ல ஓவர் ரேட் சொல்றானுங்க. துபாயிலே அந்த சப்ளிமெண்ட் எத்தனை போதுமா? போதும். அந்த சப்ளிமெண்ட் இப்போ எத்தனை வந்துட்டாருல அவரு டைமண்டைஸ்? இருக்கு. அப்போ அதுக்கும் வீடியோ வந்துருமா சீக்கிரமா? சீக்கிரம் அதை நான் ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஒர்க் அவுட் பண்றது இல்லை. அது ஒர்க் அவுட் பண்ணாதான் எடுக்கணும். இந்த ரூல் 1 இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு எடுக்க மாட்டேன். இன்னும் நல்லா கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த இதுவெல்லாம் இருக்கு, குக்கீஸோட அந்த குட்டி கிரன்ச்சஸ் மாதிரி இருக்கு. ஆனா அது மிக்ஸ் ஆயிடும். இது வந்து குக்கீஸ் அண்ட் கிரீம் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த குட்டியா கருப்பு வந்து அந்த குக்கீஸ் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகல. இந்த மேக்ஸின்ல விதை இருக்குமே அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது. நீ குச்சி பாரு. ஏன்னா இது வந்து பீஃப் ப்ரோட்டீன்ல இருந்துச்சு. ஒரு வாட்டி அது என்னதுன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த குக்கீஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். இதுல அந்த கார்னிவர் யூஸ் பண்ணி அதுல இருந்துச்சு. கார்னிவர்ல வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கு. வெண்ணிலா குக்கீஸ் அண்ட் கிரீம் தான் அது. அந்த கார்னிவர்ல இது மிக்ஸே ஆகாது. அந்த கிரீம் மிக்ஸ் ஆனா மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். இது ஆக்சுவலா ஸ்மெல்லே ஒரு பிரீமியமான ஸ்மெல் இருக்குது. டேஸ்டும் பயங்கரமா இருக்குது. ஆனா இது ஐசோலேட்டிவ். இது வந்து ஒரு கிரீமியா இல்ல, கொஞ்சம் வாட்டரியா இருக்கு. ஆனா டேஸ்டா இருக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்கு.
ஆனா இதை நம்ம எடுக்கும்போது கிளீனா தெரியுதுல்ல, இந்தியனுக்கும் யூஎஸ் நமக்கு பிராண்டட் சப்ளிமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் கிளீனா தெரியுது. சொல்றேன் நான், எனக்கு இந்தியன் எடுத்தா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேது. பால் வந்து இப்போ டீ கடையில் ஆற்றி கொடுத்தாங்கன்னா நுரையா வரல, அந்த மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரியும், அது குடிக்கும்போது சக்கரை போடாத பால் குடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, குடிக்கும்போது எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது வந்து ஷேக்கா எடுப்பேன், இல்லைன்னா காலைல மீல் ஒன்ல இதோட டேஸ்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு. இதுவும் அதுவும் நீ கம்பேர் பண்ண எப்படி இருக்கும் இது? ஏன்னா ஆப்வியஸாக நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது டேரக்டாக நமக்கு இம்போர்ட்டட்லேருந்து வரா மாதிரி இருக்குல்ல, அதனால ஆப்வியஸாக இதோட டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். என்ன மேட்டர்னா ஐசோலேட்டில் வந்து பெஸ்ட் ஐசோலேட் இதுதான். ஐசோலேட்டுன்றதை விட அதான் இந்த ரூல் 1 ஐசோலேட் தான் ஹைட்ரோலிஸ்ட் மிக்ஸ். இது டைமண்ட் ஐஸ்ல இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. டைமண்ட் ஐஸ்ல மண்ணு மாதிரி இருக்கும் சாக்லேட் ஃபிளேவரே. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் ரொம்ப கேவலமாக இருக்குமா. நான் ரிவ்யூ பார்த்தேன், நிறைய ரிவ்யூ. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் வந்து அது நான் 4-5 டப்பா எடுத்திருக்கேன். டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான், அது கொஞ்சம் நரன்னு இருக்கும். என் ஃப்ரெண்டுக்குலாம் அது புரிய முடியாது. அதான் சொல்றேன், நமக்கு டைமண்ட் ஐஸ்ட் அந்த 9000 அந்த வேவே வந்து கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் இருக்கும், நரன்னு சாக்லேட் ஃபிளேவர். நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சேன் தெரியுமா, 10 வருஷம் முன்னாடி 5 ஏதோ அது எத்தனை கிலோ 5 கிலோ டைமண்ட் ஐஸ் வாங்கிட்டு ஒரு 2 ஸ்கூப் எடுத்தேன். கசக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த கடையிலே கொடுத்துட்டேன். இது ஏதோ டூப்ளிகேட், எனக்கு பிடிக்கவே இல்லை, கசக்குது. அந்த கடைக்காரன் திட்டாத குறை என்ன, சரி கொடு அப்படி சொல்லி வாங்கிக்கினேன். அப்புறம் வேற குத்து அமிச்சாரு, வேற ப்ராடக்ட் வாங்கிட்டேன். ஆனால் அந்த டைமண்ட் ஐஸ் எனக்கு பிடிக்கல, கசக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்போவே. நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி. இப்போ திரும்ப வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு இப்போ தான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த ப்ரோட்டீன்னா ஐசோலேட்டு ஹைட்ரோஜைஸ்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும், கரெக்டு. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் வந்து டேஸ்ட்டே வேஸ்ட்டு. அது ரிவ்யூ நான் நிறைய ரிவ்யூ பார்த்தேன், நானே எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் கம்மி ரேட்டு, நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு. இதோட எவ்வளவு வருது நமக்கு? சர்விங்ஸ் வந்து அதிகம் சர்விங்ஸ். ஐசோலேட்னு போனாலே கம்மியான சர்விங்ஸ் தான் வரும். 76 சர்விங்ஸ் இருக்கா? சர்விங்ஸ் ஜாஸ்தி, டேஸ்ட் எப்படி பார்த்தாலும் நமக்கு 16 சர்விங்ஸ் எக்ஸ்ட்ரா வருது நார்மல் வேவை கம்பேர் பண்ணி பார்த்தா. ஆன் இருக்கு, என்ன டப்பா எத்தனோட்டா 76 வருது. இதுல இது நைட் அவுட் இருக்கு. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்டு இல்லை, இது ரிப்டு. இந்த அளவு 45 சர்விங்ஸ் தான் வருது. 42 சர்விங்ஸ், வெறும் 42 சர்விங்ஸ் தான் இருக்குது. அப்படியே டபுள் மாதிரி இது சேம் டப்பா. இதை வந்து 5000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 42 சர்விங்ஸ். இதை வந்து நம்ம 8000 வந்து தாராளமாக வாங்கலாம். 76 சர்விங்ஸ் ஐசோலேட்டு, 46 சர்விங்ஸ் ரிப்டு. ஃபேட் பர்னர் கலந்து ஐசோலேட் கூட கிடையாது. இதுல இன்கிரிடியன்ட் பாரு, எல் கார்னிடின் இருக்கும் பாரு. இந்த ஐசோலேட் கான்சென்ட்ரேட்டும் இருக்க மாதிரி இருக்கு இதுல. இதோட கண்டென்ட் சர்விங் சைஸ் பாரு. இதோட வந்து ஆனா இதுல அது சர்விங்ஸ் அதிகமா தான் இருக்கு. 73 சர்விங்ஸ் இருக்கு இதுல. 73. ஆனா ரேட் வந்து ஜாஸ்தி. இது ரூல் 1 விட அதிகமா தான் சொல்லுவானுங்க. ரூல் 1 வந்து ரேட்டு கம்மியாக தான் சொல்றாங்க ஓரளவுக்கு ரீசெண்டாக. சில கடையில் நமக்கு அதிகமாக சொல்றாங்க. ஆனால் இது துபாயில் வந்து கம்மியாக இருந்துச்சு. துபாயில் ரேட்டு கம்மி தான். கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆனு 73 சர்விங்ஸ் இருக்குது. ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். இதில் காஃபி எக்கச்சக்கமாக, இதில் நிறைய ஃப்ளேவர் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் எந்த ஃப்ளேவர் வாங்கினாலும் ரூல் 1 டேஸ்ட் வரல. ரூல் 1க்கு இந்த காரணம் வரைக்கும் நீ ஒரு பேக் வாங்கினீ, அந்த காரணம் வரைக்கும் என்ன டிஃபரெண்ட்? அதுதான் இப்போ நான் எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தேன்னா, அந்த கார்னிவர் சாக்லேட்டு நாத்தம் அடிக்கிற கார்னிவர் அது. இதுதான் அந்த மிக்ஸே ஆகாது. இப்போ ரூல் 1 நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நின்றுச்சா, கருப்பு கருப்பாக நின்றுச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கு உனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சத்தில் மிக்ஸ் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இந்த கார்னிவர் இருக்குதுல, 1 மணி நேரம் வச்சு நீ ஷேக் பண்ணால் மட்டும்தான் அந்த குக்கீஸ் வந்து அந்த ப்ரோட்டீன்லேயே மிக்ஸ் ஆகும். ஓகே ஓகே. நீ வந்து அது மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குடிச்சினா நாத்தடிக்கும். சரியா? செம்ம ஒரு ஒஸ்டான ஸ்மெல்லுனா இதுதான். அந்த காஃபி கூட, காஃபி இல்லை சாக்லேட்டு கூட அந்த ப்ரோட்டீன்லேயே அது மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால அந்த ப்ராப்ளம் வராது. இந்த குக்கீஸ் கிராமும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் 23 தான் இது. வேஸ்ட் இது. இதெல்லாம் எதுதான் வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ கார்னிவர் பீஃப் நீ எப்பயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ஒருத்தன் சொன்னான்னு வாங்கினேன், அது தப்பான சஜஷனு. பீஃப்னாலே உடம்பு ஏறுன்றது வேஸ்ட்டு. அது ஏன் இப்போ சிக்கனில் கூட தான் ப்ரோட்டீன் இல்லை, அடுத்து சிக்கன் ப்ரோட்டீனு, எக்கில் விட்டானுங்க ப்ரோட்டீனு, பன்னீர் ப்ரோட்டீன் விட்டாலும் விடுவானுங்க. இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து மில்க்லேருந்து வர்றது அந்த ப்ரோட்டீன் தான் பெஸ்ட் ப்ரோட்டீன். கரெக்டு. அதையும் நம்ம வந்து ஃபில்டர் அதிகமாக பண்ணி 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 எடுக்கிறது தான் ஐசோலேட். ஹைட்ரோலைஸ்டு
ஃபர்ஸ்ட் ஐசோலேட் ஹைட்ரலைஸ் தான் ஃபர்ஸ்ட், அது கீழே தானே ஹைட்ரலைஸ். அதான் கான்சென்ட்ரேட்ல கீழ இருந்து போறேன், நீங்க மேல சொல்றேன். அதான் கான்சென்ட்ரேட் அதிகமா ஃபில்டர் பண்ணா ஐசோலேட், அதை அதிகமா ஃபில்டர் பண்ணா ஹைட்ரலைஸ்ட் தான் நம்ம எடுக்கணும். ஃபார்ம் ஆஃப் அதான் ஹைட்ரலைஸ் தான். ஆனா ரொம்ப காஸ்ட்லி. நமக்கு ரூல் ஒன்று எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்போ வந்து ஐஎஸ்ஓ அந்த டைமண்டைஸ் என்ன ரேட் இருந்ததோ அந்த ரேட்டு தான் இப்போ வரையும் இருக்குது. இப்பயுமே அது அதிகமாக தான் வச்சுருக்கானுங்க. டைமண்டைஸ் வந்து நான் 5 கிலோ வாங்கினேன், 9,000 என்னமோ வாங்கினேன். எப்போ நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி. அது 10 வருஷம் நான் சொல்றது அதுதான். இப்போ வந்து நான் கேட்குறேன், அந்த 2 கேஜி டப்பா 10,000 13,000 சொல்றாரு. என்ன கேட்டா இது ஹைட்ரோலைஸ்ட் ஜீனாரு. அதான் சொல்றேன், லாஸ்ட் ஒரு 3 வருஷமா அது ரேட்டே கம்மியா வராது, அப்படியே தான் இருக்குது. ஹைட்ரோலைஸ்ட் அந்த டைமண்டைஸை வாங்குறதுக்கு பதிலாக என்ன காசு கொடுத்து நான் ப்ரோட்டீன் வாங்குறேன்னா, அடுத்து நான் ப்ரோட்டீன் வாங்கினா ரூல் ஒன்று தான். ஏன்னா 76 சர்விங்ஸ் ஜாஸ்தி, ரேட்டு கம்மி. ஹைட்ரோலைஸ்ட் அண்ட் ஐசோலேட் மிக்ஸு, ஓகேவா? அவன் சொல்றது அதில் இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட் ப்ரோட்டீன் அந்த லேபிள் படி. லேப் டெஸ்ட் எடுத்து பார்க்குறான்னு இறங்கினா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதான் நான் சொல்கிறேன், நமக்கு ட்ரஸ்ட் பண்ணி ஓகே இப்போ நீ எப்படி யுவர் சப்ளிமெண்ட் நம்புறியோ அந்த மாதிரி ஹெல்த் ஃபார்ம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன். அதனால நம்பி எடுத்துன்னுக்கிறேன். எனக்கும் சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சுனே தான் இருக்குது நம்ம ஒர்க் அவுட் பண்ண. ரூல் ஒன்னா இல்லை நம்ம ரூல் நம்ம இம்போர்ட்டடும் இந்தியனையும் கம்பேர் பண்ணவே முடியாதுல்ல. அது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், எப்பயுமே ஸ்டாண்டர்ட்ல ஹைல தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா நமக்கு இதுதான் போகணும். 4 கிலோ வருது இது. ஆமாம் 2 கிலோ தான் வரும், டபுள் சைஸ் வரும். 2 கிலோ தான் வருது. யூஎஸ்ல ஒரு ஷூ வாங்குறதுக்கும் இந்தியாவில் ஒரு ஷூ வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். சரி, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ, இதோட முடிச்சுப்போம். நம்ம வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதே கொஞ்சம் நாங்கள் கவனிக்காமல் நாங்கள் பாட்டு பேசினுக்கிறோம். சரகஸ் வைன் ஷாப்பில் பேசுகிற மாதிரி போயிட்டு இருக்குது கான்வர்சேஷன். இப்போ இவர் வந்து ஹெல்த் ஃபார்ம் சப்ளிமெண்ட் வச்சிருந்தாரு, அதனால இப்போ இவரை நான் பிடிச்சி வந்து அந்த சப்ளிமெண்ட்லாம் எடுத்துனது உங்களுக்காக நான் இப்போ காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆஃபீஸில் மசில் பிளேஸ் ஒருத்தர் வச்சிருந்தாரு, ஆட்டம் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணால் தான் என்னால் வாங்கிட்டு வந்து நான் போட முடியும். எல்லா சப்ளிமெண்ட்டும் நானே காசு கொடுத்து வாங்க முடியாது. நான் ஒன்றும் சப்ளிமெண்ட் வாங்கி யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நேச்சுரல் தான், ஃபுட்டு தான் எடுக்க போகிறேன். சப்ளிமெண்ட்லாம் முடிஞ்சாலும் நான் கம்மி பண்ணிடுவேன். எங்கேயாவது நம்ம இந்த ட்ரெக்கிங் போகிறது அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் ஏதாவது மாஸ் கெய்னர் வாங்கி எடுத்துகிட்டு போவேன். மாஸ் கெய்னரில் எது சீப் அண்ட் பெஸ்ட்டு? மாஸ் கெய்னர்லாம் ஆனால் இதுவரை எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்றது வந்து நல்ல ப்ரைஸில் பெஸ்ட்டுனா அந்த ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, அது பேர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆன்லேயே வாங்கிக்கலாம். ரெட் கலரில் ஒரு மாஸ் கெய்னர் இருக்கும், அதில் சரியான ரிசல்ட் இருக்குன்னு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஃபுட்டுக்காக சொல்கிறேன். இப்போ சாப்பாடு மாதிரி எடுத்துன்னு போயிட போகிறேன். இப்போ நேபாள் போகலான்னு இருக்கிறேன் பிப்ரவரியில். சரியா? பிப்ரவரியில் ஆனோடதே கம்மியாக தானே ஒரு ஆண்டே வாங்கிக்கலாம். மாஸ் கெய்னர் வாங்கி, ஏன்னா அது இந்த மாதிரி மேக்ஸ் வந்து நெஞ்செலாம் எரியுதுன்றான் ஃப்ரெண்டு. எனக்கும் அது ஜிம்மில் குடிக்கும்போது எரிஞ்சுது. ஆனால் அங்கே போனால் நல்லா இருந்துச்சு, அங்கே குடிக்கும்போது தெரியும். ரெட் கலரில் ஒரு இது ஒன்று இருக்கும், 7,000 நம்ம வரும்னு நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள்லாம் பிரச்சனை இல்லை. நான் போகிறது ஒரு 1 வீக் ட்ரிப்பாக இருக்கும். அப்போ வந்து நிறைய எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். டெய்லி அது வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி குடிக்கும்போது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லோக்கலாக வாங்கினா கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆன் வந்து ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு இல்லைன்னா இந்த ரூல் 1லேயே கிடைக்குதான்னு பார்க்கணும். மாஸ்க் கெய்னர் ஏதாவது கிடைச்சதுன்னா அவனை வாங்கி வச்சுக்கணும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவனை வாங்கி வச்சுக்கணும். நல்ல பிராண்டா எடுத்துன்னு போயிட்டு அதை வச்சு நான் ஒரு ட்ரெக்கிங் முடிக்கலான்னு இருக்கிறேன். ப்ரீ ஒர்க் அவுட்டு, ஒரு மாஸ்க் கெய்னரு, ஒரு வே ப்ரோட்டீனு, கான்சன்ட்ரேட் தான், ஐசோலேட்டு தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவை அதிகமாக கேலரிஸ் தான். நம்ம எப்போ நம்ம எப்போ கட் பண்ணி உடம்புல சுத்தமாக நமக்கு ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஐசோக்கு போகணும். நார்மலாக நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா நம்ம கான்சன்ட்ரேட்டே எடுத்துக்கலாம். சரி, அடுத்து நம்ம வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் ரிவ்யூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டைமண்டைஸ் ஓப்பன் பண்ணி அதை நம்ம வீடியோ போட போகிறோம். அடுத்த வாரம் வந்து அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம்.